Hello guys. So in our past class we have seen about some calculations, right? About del H and del U. So this topic and all we have run in the past class, right? The measurement of del U and del H using a colorimetry. So colorimetry use பண்ணி நம்ம எப்படி del U and del H நம்ம மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் del U மெஷர்மெண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ பாம் கலோரிமீட்டர் இதோட யூசஸ்ஸை எப்படி இதோட ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்றத நம்ம பாஸ்ட் கிளாஸில் ரிவைஸ் பண்ணோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாம் கலோரிமீட்டர் இதே நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் del H மெஷர்மெண்ட் ஆல்சோ கம்ப்ளீட்டட். இது நம்ம காஃபி கப் கலோரிமீட்டர் இதையும் இதோடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, ஸோ இதோட ப்ராசஸ் என்ன, இதோட யூசஸ் என்னன்றதை நம்ம பாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு, ரைட்? ஸோ திஸ் கால்குலேஷன்ஸ் அண்ட் ஆல் டிவைட் டன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஹீட் ஆஃப் கம்பஸ்டன். ஸோ கம்பஸ்டன் அப்போது அதோடைய யூசஸ் என்ன, அதோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் த ஹீட் ஆஃப் கம்பஸ்டன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கேல்குலேஷன் ஆஃப் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். ஸோ ஹீட் ஃபார்மேஷனுக்கு எப்படி பண்ணுதுன்றது ஒரு கேல்குலேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, த ஹீட் கம்பஸ்டன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கேன் பி டிட்டர்மின் வித் கன்சிடரபிள் ஈஸ். They are employed to calculate the heat of formation of other compounds. For example, let us calculate the standard enthalpy for formation del F02 CH4. So methane, the methane value, the values enthalpies of combustion for H2, so hydrogen gas. C in the graphite and CH4 which are minus 285.5 and minus 393.5 and 890.4 kilojoule mole inverse. So இதான் பார்த்தா the combustion reaction. So அப்போ thermochemical equations for the formation of methane from its constituent elements. எப்படி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா they have given this graphite. ஸோ சின்றது கார்பன் இருக்கு இல்லையா, ஸோ கார்பனுடைய இது பார்த்தீங்கன்னா கார்பனும் இருக்குது அண்ட் another thing is டைமண்ட். ஸோ ரெண்டுமே பார்த்தோன்னா ரெண்டுமே கார்பன் இருக்குது. பட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டு பிளாக் இன் கலர், ஓகேவா, கருப்பாக இருக்குது. டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஹாலோட்ராஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிச்சிருப்போம் ப்ரீவியஸ் கிளாஸஸில். ஸோ ஒரே எலமெண்ட் இருக்கும், பட் அதோட அப்பியரன்ஸ் பார்த்தோன்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வில் பி டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர்ஸ், ஓகேவா. ரெண்டும் ஒன்றுத்துக்கும் என்ன பண்ணோம், நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதுதான் ஹாலோட்ராஃப்ஸ். அப்போ கார்பன் ரியாக்டிங் வித் ஹைட்ரஜன் கேஸ், so it forms as a CH4, right? So இது நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது பாருங்கள். ஓகே, ஸோ கார்பன் they are reacting. ஸோ ஒன் கார்பன் இருக்குது, ஸோ கார்பன் ரியாக்டிங் வித் 4 hydrogen, so it forms as a CH4, ஓகேவா. ஸோ இதோட calculation as given del H F0 equal to X கிலோஜூல் கேஜே மோல் இன்வர்ஸ். ஸோ அப்போ தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார் த கம்பஷன் ஆஃப் கிவன் சப்ஸ்டன்சஸ். அப்போது இந்த ரியாக்ஷனுக்கு என்ன ஹைட்ரஜன் கேஸ் ½ O2, ஸோ ½ O it is equal to 1O, ரைட். அப்போ இந்த ஃபார்மேஷன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் see here, ஸோ இட் ஃபார்ம்ஸ் as a H2O. ஸோ H2 plus ½ O2 means half into O2 O, சரியா. ஸோ H2O, ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுது, லிக்விடாக கிடைக்கும். ஸோ இதோடைய del H வேல்யூ பார்த்தீங்கன்னா minus 285.8. ஸோ இதெல்லாம் வந்து கம்பஷனோட டெம்பரேச்சர். ஸோ அந்த கம்பஷன் ரியாக்ஷன் இப்போது
எவ்வளோ டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போது மைனஸ் 287 85.8 kg, ஸோ கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ். And graphite, it is reacting with carbon, so carbon reacting with oxygen, சரியா. ஸோ dioxide சொல்லலாம் இதை. oxygen, it forms as a carbon dioxide. இதோட ΔH value as given here. அதேமாதிரி methane, it is reacting with oxygen, so it forms as a carbon dioxide and water. நம்மளுக்கு இந்த ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போது CH4ன்றது மீத்தேன் கேஸ் அண்ட் O2ன்றது ஆக்சிஜன் கேஸ், ரைட். அப்போது இது ரெண்டுமே ரியாக்ட் பண்ண சொல்லும் இந்த கம்பஸ்டன் ரியாக்ஷனுக்கு. ஸோ கம்பஸ்டன்னா பேர்னிங் ரியாக்ஷன். ஸோ அப்போ நம்ம இந்த ரியாக்ஷனுக்கு உட்படுத்தும் போது என்ன பண்ணுறது, நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு, ஸோ கார்பன் டை ஆக்சைடு கேஸும் அண்டு வாட்டர் H2O வந்து லிக்விடாகவும் நம்மளுக்கு கிடைக்குது, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு methane is a product side of the required equations. பாருங்கள், we have to revise the equation 4 என்ன பண்ண ரிவைஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போது ப்ராடக்ட் as given here. ஸோ அப்போது நம்மளுக்கு கிடைச்ச ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு CO2 அண்டு H2O. ஸோ இதை நம்ம ரிவைஸ் பண்ண சொல்லுவோம், ரீகம்பஸ் ரிவர்ஸ் ரியாக்ஷன் கொடுக்க சொல்லுவோம். இட் ஃபார்ம்ஸ் as a CH4 மீத்தேன் அண்டு ஆக்சிஜன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ΔH வேல்யூஸ் ப்ளஸ் 890.4. ஸோ இதோடைய வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மைனஸ் 895.4, சரியா. ஸோ ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படி வர சொல்ல என்ன பண்ணுது, ஸோ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகுது, ஓகே. ப்ளஸ் 890.4 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ். ஸோ இது வந்து ΔHன்றது பார்த்தோன்னா அந்த சிஸ்டம் நடக்கிற டெம்பரேச்சர், அந்த கம்பஷனோட டெம்பரேச்சர்ஸ், ஓகே. இதை நம்ம 5 எடுத்துக்கோம். இந்த ஆர்டர் டு கெட் ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் தி ரிமைனிங், ஸோ 1 அப்ளை பண்ண சொல்லுவோம். ஸோ 2 இன்ட்டு இதை 2 நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 3 ஆட் பண்ணி ப்ளஸ் 4ஐயும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆட் பண்ண சொல்லுவோம் எக்ஸ் ஈக்குவல் டு த ஃபஸ்ட் வேல்யூ இஸ் மைனஸ் 285.8, இதே தான் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ. இன்ட்டு நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அண்டு ப்ளஸ் 3யும் ப்ளஸ் 5யும் என்ன பண்ண சொன்னால் ஆட் பண்ண. ஸோ வேல்யூஸ் வில் பி மைனஸ் 74.7 கிலோ ஜூல். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணோம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வேல்யூ, ஓகே. ஸோ கால்குலேஷன் ஆஃப் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபுட் அண்ட் ஃபியூல். ஸோ ஃபியூலுக்கும் அண்ட் ஃபுட்டுக்கும் கலோரிஃபிக் வேல்யூனா என்னது அப்படின்னு சொல்லி அது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறாங்க பார்த்தோன்னா, the calorific value is defined as the amount of heat produced in calories or joules when 1 gram of substance is completely burned. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் டேக்கிங் கார்பன், சரியா, அந்த கார்பன் 1 கிராமை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது இல்லையா, அது ஃபுல்லாக பேர்ன்ட் ஆகுது. ஸோ அந்த பேர்னிங் கம்ப்ளீஷன் ஆகுது தான் பார்த்தீங்கன்னா 1 கலோரி, ரைட். அப்போது இந்த எவ்வளோ கிராமை நம்ம பேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படும். இப்போது இவ்வளோ கிராமுக்கு நம்ம இவ்வளோ டெம்பரேச்சர் இது ரைஸ் பண்ணோம். அப்போ 1 கிராமுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் கால்குலேட் பண்ணது தான் இந்த கலோரிஸ், ரைட். ஸோ அப்போ ஹீட் ப்ரொடியூஸ் இந்த கலோரிஸ் when 1 gram of substance is completely burned. ஒரு கிராம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறது எவ்வளோ ஹீட்டு ஜூல்ஸ் தேவைப்படுது அப்படின்றது கால்குலேட் பண்ணுது. ஸோ இந்த எஸ்ஐ யூனிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலோரிஃபிக் வேல்யூஸ் ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ். ஸோ -1 நம்ம இன்வர்ஸ் சொல்லுவோம், ஓகே. ஸோ ஜூல் கிலோகிராம் -1. ஸோ இட் இஸ் யூஸ்வலி எக்ஸ்பிரஸ் இன் கேல். ஸோ கலோரிஃபிக் கேல் கிராம் இன்வர்ஸ். இது ஆக்சுவல் என்ன பண்ணாங்கன்னா கிராம் இன்வர்ஸ்லேயும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஹீட் ஆஃப் சொல்யூஷன் பாருங்கள். ஹீட் சேஞ்சஸ் ஆர் யூஸ்வலி observed when the substance is dissolved in the solvent. The heat of solution is defined as the change in enthalpy when 1 mole of substance is dissolved in the specific quantity of solvent at the given temperature. So for example இப்போ நம்ம solute solvent சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு நம்ம சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணோன்னா கம்பல்சரி ஒரு சால்வெண்ட் இருக்கணும். மேபி வாட்டர் இல்லை அனதர் லிக்விட்ஸ் எதனா இருக்கலாம், ஓகே. அது சால்வெண்ட்டாக இருக்கும், ரைட். அண்ட் சொல்யூட்ன்றது நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோன்னா சுகர், சால்ட்டு ஒரு சொல்யூட் எடுத்துக்கலாம், ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறதுக்கான டெம்பரேச்சர் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு தான் இந்த ஹீட் ஆஃப் சொல்யூஷன். ஓகே. ஸோ ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நியூட்ரலைசேஷன்ன்றது என்னன்னா ஹீட்டு எப்பயுமே ஹையாக இருக்கிற இடத்துலேருந்து என்ன பண்ணோம் லோயாக இருக்கிறதுக்கு ட்ராவல் ஆகும்,
ஓகே, இதுன்றது நம்மளுக்கு கம்பல்சரி தெரிஞ்ச ஒன்று தான், ரைட்? அப்போது ஸோ ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன், எப்படி நம்ம ஹீட்டை நியூட்ரல் பண்ணுறோம்? ஓகே, ஸோ கம்பல்சரி ஹீட்டு ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து என்ன பண்ணணும், லோயர் டெம்பரேச்சர் கம்பல்சரி ஃப்ளோ ஆகும், ட்ராவல் ஆகும். அதுக்கு தான் என்ன பண்ணணும், ஃபீவர் அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஃபீவர் வந்தவங்க கூட உட்காரக்கூடாது சொல்லுவாங்க. ஏன்னா ஈஸியாக என்ன பண்ணணும், டெம்பரேச்சர் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் நியூட்ரல். இது எப்படி நம்ம ஹீட்டை நியூட்ரல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இஸ் டிஃபரெண்ட் த சேஞ்ச் இன் என்தால்பி வென் 1 gram equivalent if an acid is completely neutralized by 1 gram of equivalent base or vice versa in dilute solution. So given the example, so HCl. So HCl is a hydrochloric acid reacting with NaOH. NaOH is a sodium hydroxide. Okay, when HCl acid it is reacting with the sodium hydroxide base, it forms as a NaCl. So நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, சோடியம் குளோரைடு உப்பு சால்ட் கிடைக்குது நமக்கு, அண்டு H2O. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னா ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ஆட் பண்ண சொல்ல நம்மளுக்கு ஒரு சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கிறது தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நம்ம 10th படிச்சிருப்போம் நினைக்கிறேன் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ இதோட ΔH வேல்யூஸ் -57.32. ஸோ அப்போது சேம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த வேல்யூஸு. ஸோ ஹைட்ரஜன் ப்ளஸ் என்ன பண்ணுவோம், ஹைட்ராக்சில். ஸோ நான் ரெண்டுத்தையும் நம்ம ஹைட்ரஜன்ன்றது பார்த்தோன்னா ஒரு ஆசிட் பேஸ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆசிட் பேசிக் அண்டு இது பேசிக் இது. ஸோ அப்போது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ண சொல்ல இது நம்மளுக்கு என்ன பண்ணுது, நியூட்ரலாக ஒரு ப்ராடக்ட்டு வாட்டர் கிடைக்கும். ஸோ இதோட pH வேல்யூ 7. ஸோ நம்மளுக்கு நார்மல் வாட்டருடைய pH லெவல் பார்த்திங்கன்னா 7 தான். ஸோ இது இந்த தண்ணி நம்ம மழை பெய்யுதுலேயே அந்த தண்ணி வந்து பூமியில் மிக்ஸ் ஆக சொல்லலாம், அதோடைய pH ரேஞ்ச் என்ன பண்ணுது, டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அப்போது பியூர் ரெயின் வாட்டருடைய pH லெவல் பார்த்திங்கன்னா 7 தான். ஸோ அதில் ஆசிட் லெவல் அதிகமாக இல்லை அண்ட் பேஸ் லெவலும் அதிகமாக இல்லை. ஸோ நியூட்ரலாக இருக்கிறதுனால தான் நம்ம வாட்டரை நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட ΔH வேல்யூஸ் சேம் ஃபார் இந்த வேல்யூவும் இந்த ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ லைக்வைஸ் என்ன பண்ணுறோம், HCl ரியாக்டிங் வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இது எல்லாமே பாருங்கள் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனில் எல்லாத்துடைய டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கம்பஷன் ரியாக்ஷனில் பாருங்கள் எல்லாத்துடைய டெம்பரேச்சரும் -57.32 kJ. ஓகே, கீழே அதே மாதிரி ஸோ HNO3 இஸ் அ நைட்ரிக் ஆசிட். ஸோ இந்த நைட்ரிக் ஆசிட் ரியாக்டிங் வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இங்கே HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணுது, இங்கே நைட்ரிக் ஆசிட் வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா ΔH வேல்யூ வில் பி சேம். ஸோ அப்போ இட் ஃபார்ம்ஸ் அஸ் அ கம்பல்சரி தெரியும் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ன்றதுனால கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆசிடும் ஒரு பேஸை நம்ம ஆட் பண்ண சொல்ல ஒரு சால்ட்டும் ஒரு வாட்டரும் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது தான் நம்ம ஆஸ்பெல் ஏற்கனவே இருக்கிற ரூல்ஸ். சரியா? இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்டும். அப்போது பாருங்கள் நைட்ரிக் ஆசிட் ரியாக்டிங் வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அப்போ ரியாக்ட் பண்ண சொல்ல இட் ஃபார்ம்ஸ் அஸ் அ பொட்டாசியம் நைட்ரேட். ஓகே, பொட்டாசியம் நைட்ரேட் கிடைக்குது அண்டு வாட்டர். ஸோ ΔH வேல்யூ பார்த்தீங்கன்னா -57.32 kJ. அப்போ சேம் என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்கள் H2SO4ன்றது பார்த்தோன்னா சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் ரியாக்டிங் வித் சேம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. Sulfuric acid in the acid is base, potassium hydroxide is base. When they are reacting, so you can see here